தம்பி தங்கச்சி அன்பானவர்களே, ஸ்வைப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வெயிட். நீங்கள் யூடியூப் போனீங்கனாலும், இன்ஸ்டாகிராம் போனீங்கனாலும், ஃபேஸ்புக் போனீங்கனாலும் ஏசப்பா பற்றியே தான் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் இந்த ஏசப்பா? ஏசப்பா இது மூலமாக, இந்த ஆப்ஸ் மூலமாக உங்ககிட்ட பேச வராங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா யாரு? உலக ரட்சகர். அந்த காலத்தில் பாவம் செஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பாவ நிவர்த்தி செய்யணுன்னே ஒரு ஆட்டை, ஒரு கிடாவை கட் பண்ணுவாங்க. அந்த ரத்தத்தை ரத்தம் சிந்தின பிறகு நம்மளுடைய பாவம்லாம் கழுவப்பட்டது அப்படி சொல்லிட்டு அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓல்டன் டேஸ். இதெல்லாம் பார்த்துட்டு தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு ராஜாவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் எல்லாருக்கும் நன்மை தாங்க செஞ்சாரு. அவர் யாருக்குமே கெடுதியே செய்யல. நல்லவராய் சுற்றி திரிந்தார். கடைசியா அவர் சிலுவையில நமக்காய் ரத்தம் சிந்தினார். நம்மளுடைய பாவங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய அன்பு மிகப்பெரியது. இப்பவுமே நம்ம ஏசப்பா உங்க ரத்தத்தினால எனக்கு இந்த வியாதியை சரி பண்ணுங்க அப்படின்னா, ஏசப்பா இறங்கி நம்மளோட வியாதியை சரி பண்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஸோ ஆப்ஸ் மூலமாக ஏசப்பா உங்களை தேடி வராங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.